இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு கேள்வி கொடுக்கலாம். நான் எவ்வளோ ஜெபம்னா கடவுளை என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கலங்கி நீங்கள் இருக்கிறீங்களா அல்லது பயந்து இருக்கிறீங்களா? வசனம் நம்மளுக்கு எல்லாம் அழகாக பதில் சொல்லிடும். சூப்பரா ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஒரு கீழே 3 வரையிலிருந்து படிக்கிறேன். சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை பார்ப்பாராம் அப்படின்னா, வசனத்துக்கு நடுங்குகிறவர் தான் பார்ப்பாராம். ஏன் அப்படின்னா, அவர் அப்படித்தான். இந்த உலகத்தில் நம்ம சொல்லலாம், நான் யாருக்கும் போயிட மாட்டேன், நான் பெரிய ஆளு, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டுக்கு முன்னால் வரும்போது நம்ம நடுங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அதனால தான் ஆண்டவருக்கு நம்ம நடுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்களையும் ஒரு பணக்காரங்க கூட மதிக்காம கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த தெய்வம், சகல லோகத்துக்கு அதிபதி. யாருக்கு நீங்கள் பயப்படலைனாலும் கண்டிப்பாக கர்த்தருக்கு நடுங்கி தான் ஆகணும், பயந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாள் நம்ம அவர் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் தைரியமாக இருக்கிறது நல்லதான், தப்பு கிடையாது, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கடவுள்கிட்ட வரும்போது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்க்குறன்ற பயத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு தவறான காரியங்களை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஆண்டவர் உங்களை பார்க்குறாருன்ற பயத்தோடு நீங்கள் நடுங்கி அந்த இடத்த விட்டு ஓடி வந்தீங்கன்னா ஆண்டருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். உங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். God bless you. Amen.